அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 7. இதில் முதலாவதாக உரைநடை சிற்றகள் ஒலி எனும் தலைப்பில் மாப்போசி அவர்கள் எழுதியது. மாப்போசி என்றால் மாப்போ சிவஞானம் என்பதின் சுருக்கம்தான் மாப்போசி. 1906 காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். அதே ஆண்டு 1906 வ.உ.சி. சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கினார். அடுத்ததாக மாப்போசி அவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்க இருக்கிறோம். பிறப்பு 26/6/1906. இந்த இரு சம்பவங்கள் நிகழ்ந்த அதே ஆண்டில்தான் மாப்போசி அவங்க பிறந்திருப்பாங்க. ஊர் பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஆயிரம்விளக்கு. பெற்றோர்கள் பொன்னுசாமி, சிவகாமி. பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். சரபையர் என்ற முதியவர் இவரை சிவஞானி அப்படின்னு தான் அழைச்சாரு. பின்னாளில் அந்த பேர் சிவஞானம் என்றாயிற்று. வறுமையின் காரணமாக இவரின் படிப்பு 3ஆம் வகுப்பிலேயே நின்றது. சிறு வயதில் இவரது அன்னையார் அல்லி, அரசாணி மாலை, பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை கற்றுக் கொடுத்தார். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான இரு வழிகள், ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி என்று கூறியவர் மாப்போசி. இவருக்கு கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் ஞானியார் அடிகள். இவர் திருப்பாதி புலியூரை சேர்ந்தவர். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்தது. அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை மக்களிடையே வழங்கியதற்காக 30/9/1932 3 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் ஆங்கில அரசு இவருக்கு விதித்தது. அந்த 300 ரூபாயை கட்ட இயலாததால் கூடுதலாக 3 மாதமும் கடுங்காவல் தண்டனையை பெற்றார். பேராய கட்சி என்று அழைப்பது காங்கிரஸ் கட்சியை தான் பேராய கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை விட்டு வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 8/8/1942 மும்பையில். இந்த தீர்மானத்திற்காக ஆகஸ்ட் 13 வேலூர் சிறையில் இவர் அடைக்கப்பட்டார். இவருடன் வேலூர் சிறையில் கூட இருந்தவர்கள் யார் யார் அப்படின்னா காமராசர், சத்தியமூர்த்தி, பிரகாசம். இவங்க எல்லாமே மாப்போசி கூட சிறையில் இருந்தவர்கள். வேலூர் சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் சிறையின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டு இருந்ததால் கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெப்பம் இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை விழா கொண்டாடி முடிந்த மறுநாள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றனர். இதுவே வடக்கெல்லை மீட்சியின் முதல் முயற்சியாகும். ஏன் வடக்க சென்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் மங்களங்கிழாரின் வயது 55. இவரின் அழைப்பின் பேரிலேயே வடக்கு எல்லைக்கு சென்றார்கள். வடக்கெல்லை தமிழ் மக்களை தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களங்கிழார். மங்களங்கிழாருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. வடக்கெல்லை போராட்டத்தால் கைது செய்யப்பட்டோர் யார் அப்படின்னா, மாப்போசி, மங்களங்கிழார், விநாயகம், E.S. தியாகராஜன், ரஷீத். இந்த வடக்கெல்லை அப்படிங்கிறது மொழிவாரி மாநிலம் பிரிச்சதால ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் சென்னைக்கும் உள்ள இடப்பிரச்சனை தான் இந்த வடக்கெல்லை அப்படிங்கிறது. இப்போராட்டத்தால் ராஜமுந்திரி சிறையில் திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையில் மாணிக்கம் உயிர் துறந்தனர். சர்தார் K.M. பணிக்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினவர் மாப்போசி. மீண்டும் பெரும் போராட்டம் நடத்தியதின் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. சர்தார் K.M. பணிக்கர் அப்படிங்கிறது இதுக்காக அமைக்கப்பட்ட மாநிலம் மொழிவாரி மாநிலம், மொழிவாரி ஆணையம்.
அந்த ஆணையத்தை அமைச்சது தான் அதோடைய தலைவர் சர்தார் KM பணிக்கர். அடுத்ததாக ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா படாஸ்கர் ஆணையம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் நிலங்களை திரும்ப மீட்டு கொடுத்திருந்திருக்கிறாங்க. ஆந்திர தலைநகர் சென்னையாக அறிவிக்கப்பட்டால் முதலமைச்சர் பதவியை துறக்க தயாரான இருந்தவர் யாருன்னா அன்றைய முதல்வர் ராஜாஜி அவர்கள். ஆந்திரா அமைய உருவாக்கப்பட்ட ஒரு நபர் ஆணைய கமிட்டி நீதிபதி வாஞ்சு கமிட்டி. அன்றைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார். 25/3/1953 நேரு சென்னை தமிழருக்கு என்று உறுதியளித்தார். இவர் முதலில் ஈடுபட்டது 25/10/1946 தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான். தெற்கெல்லை கிளர்ச்சியில் முதன்மையானவர் யார் அப்படின்னா PS மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா இவர்கள் தெற்கெல்லை போராட்டத்தில் புகழ் பெற்றவர்கள். தெற்கெல்லை கிளர்ச்சியில் உயிர் நீத்தோர் யார் யார் அப்படின்னா தமிழரசு கழக தோழர்கள் தேவசகாயமும் செல்லையாவும். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார் அப்படின்னா மாப்போசி. தமிழகம் முழுவதும் சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தியவர் யார்னா மாப்போசி. மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்க அமைக்கப்பட்ட பசல் அலி ஆணையம் 10/10/1955 மத்திய அரசிடம் பரிந்துரை செய்தது. அடுத்ததாக மார்ஷல் நேசமணி பற்றிய தகவல். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு உடையவர் தான் இந்த மார்ஷல் நேசமணி. இவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர். 1/11/1956 குமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் தென் எல்லையாக மாறியது. நாகர்கோவிலில் இவருக்கு மணி மண்டபமும் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னா மாப்போசி. அவரை பற்றிய குறிப்புகள். சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். வாழ்க்கை வரலாற்று நூல் எனது போராட்டம். சுயசரிதைன்னு சொல்றது இவருடைய சுயசரிதை எனது போராட்டம். 1906 முதல் 1945 வரை. இதிலே டெக்ஸ்ட் புக்ல இது தப்பா இருக்குது. ஆனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1995 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா 95ல் அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால டெக்ஸ்ட் புக்ல இது ஒரு மிஸ்டேக்கு. பார்க்கும்பொழுது இது 45ஆக இருக்கலாம் அப்படின்னு தோராயமாக தான் நான் தோராயம் மீன்ஸ் உறுதிப்படுத்தப்படாமல் நான் போட்டிருக்கேன். 95 இல்லை 45 இருக்கலாம். 1906 முதல் 1945 வரை விடுதலை போராட்ட வீரராக இருந்தார். 1952 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார். 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக இருந்தார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா மாப்போசி அவர்கள். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. அடுத்ததாக கடல் கடந்த தமிழ் வணிகம். இது கூடுதல் தகவல்கள். ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட கையெழுத்துச் சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரிய துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்குமான ஒப்பந்தம். இது கிபி 2ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் ஏற்பட்ட ஒப்பந்தமாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது.
அடுத்ததாக செய்யுள் ஏர் புதிதா என்ற தலைப்பில் பாடல். ஆசிரியர் கூபா ராஜகோபாலன். பாடல். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது என்ற பாடலை எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியர் குறிப்பு கூபா ராஜகோபாலன். பிறப்பு 1902. ஊர் கும்பகோணம். நடத்திய இதழ்கள் தமிழ்நாடு, பாரதமணி, கிராம ஊழியன் என்ற இதழ்களை நடத்தியுள்ளார். இப்பாடல் கூபா ரா படைப்புகள் என்னும் நூலில் உள்ளது. தன்னுடைய பெயருடைய சுருக்கம்தான் கூபா ரா அப்படின்ட்டு அது ஒரு நூலாவே எழுதியிருக்காங்க. கூபா ரா படைப்புகள் அப்படின்னு. இப்பாடல் இந்த நூலிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது செய்யுள் மெய்கீர்த்தி. எழுதியது 2ஆம் ராசராச சோழன். பாடல். இந்திரன் முதற் திசாபாலர் என் மரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நடாத்திய அப்படிங்கிற பாடல் வரிகள். ஆசிரியர் குறிப்பில் இவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்கு அப்படின்னா கோப்பர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்கு. இவருடைய மெய்கீர்த்திகள் 2. இவர் எழுதியது மெய்கீர்த்தி 2. அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. அந்த 91 வரிகளை கொண்ட மெய்கீர்த்தியில தான் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது. 16 முதல் 33 வரையிலான வரிகள் இங்கு தரப்பட்டுள்ளன. முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு காலத்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவைதான் இந்த மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி என்றால் என்ன அப்படின்னா, அரசர்கள் தங்கள் வரலாற்றை காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். 10 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்களே இதற்கு முன்னோடி. பல்லவர் கால கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில்தான் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. அடுத்த செய்யுள் சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடல் வரிகள். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் என்ற பாடல் வரியும், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் என்ற பாடலும். இந்த பாடலானது இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படிங்கிற காதையிலிருந்து வந்திருக்கு. அடுத்ததாக இப்பாடல் புகார் நகரத்தின் மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் நடந்த வணிகம் பற்றி இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா, புகார் நகரத்தில் இருந்த மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் நடந்த வணிகத்தை பற்றி தான் பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. பொருள். சுண்ணம் நறுமண பொடி, காருகர் அப்படின்னா நெய்பவர் அதாவது சாலியர், தூசுனா பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை என்றால் விலை, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் என்றால் ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, கிழி அப்படின்னா துணி. அடுத்ததாக இலக்கண குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும் என்றால் எண்ணுமை, பயில் தொழில், வினைத்தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். மயங்கிய அப்படின்னா மயங்கு கூட்டல் இன், ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ அப்படிங்கிறது பிரிக்கிறோம். இங்கு மயங்கு அப்படிங்கிறது பகுதி, ஈ அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, இன் அப்படிங்கிறது புணர்ந்து கெட்டது, ஈ அப்படிங்கிறது உடம்படு மெய், ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. தெரிந்து கொள்வோம். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரையை அடையலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரைக்கு செல்லலாம். கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார்.
மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை வழியாக சென்று வேங்கை கானல் என்னும் இடத்தை அடைந்தாள். சிலப்பதிகாரம் பற்றிய குறிப்புகள். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இதனுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை இந்த சிலப்பதிகாரம் கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்கள் உள்ளன. காதைகள் 30 காதைகள். அடுத்ததாக உரைப்பாட்டு மடை என்றால் என்ன? உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரை நடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவதுதான் மடை. அப்போ உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை என்பார்கள். ஆசிரியர் குறிப்பு. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படைத்தார். யார் சொன்னாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகளை நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படைத்தார். அப்ப சொன்னது சீத்தலை சாத்தனார், எழுதியது இளங்கோவடிகள். ஐம்பெரு காப்பிய வைப்பு முறை. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணிமே கலை புனைந்தான் நந்தா வளையா பதி தருவான் வாசகனும் கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் என்று பாடியது திருத்தணிகை உலா. அதாவது இந்த வரியில அடுக்கியது எந்த நூல்னா திருத்தணிகை உலா. முதல்ல சிந்தாமணி, அடுத்ததாக சிலப்பதிகாரம், அடுத்ததாக மணிமேகலை, அடுத்ததாக வளையாபதி, அடுத்தது குண்டலகேசி. இதுதான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள். இந்த வரிசையில் திருத்தணிகையுலா அடுக்கியுள்ளது. அடுத்ததாக விரிவானம் மங்கையராய் பிறப்பதற்கே எனும் தலைப்பில் இதில் முதலாவதாக எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றி. மதுரை சண்முக வடிவு என்பதன் சுருக்கம்தான் மதுரைக்கு எம், சண்முக வடிவுக்கு எஸ். அப்ப எம்.எஸ். சுப்புலட்சுமி. வீணை கலைஞரான இவரின் தாயே இவருக்கு முதல் குரு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். 17 வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் முன்பு கச்சேரி செய்து பாராட்டு பெற்றார். இவரின் கடைசி திரைப்படம் மீரா பெரும் வெற்றி பெற்றது. சிறந்த பாடல்கள் காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல். இது இவருடைய பாடல்களில் சிறந்த பாடல்கள். ஐநாவில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் இடம்பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பாராட்டியுள்ளார். சரோஜினி நாயுடும் இவரை பாராட்டியுள்ளார். காந்தியை தில்லியில் சந்தித்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடினார். காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க மீரா எழுதிய ஹரித்தும் ஹரோ பாடலை கற்றுக்கொண்டு பாடினார். இப்பாடல் சென்னை வானொலி 1947 காந்தியின் பிறந்த நாள் அன்று ஒலிபரப்பியது. 1954 தாமரை அணி விருது பெற்றதை கெலன் கெல்லர் பாராட்டினார். 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவிலும் பாடியுள்ளார். 1966 இவரின் வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலித்தது. 1974 மகசேச விருது பெற்ற முதல் இசை கலைஞராக உருவெடுத்தார். இந்திய மாமணி விருதையும் பெற்றார். அடுத்ததாக பால சரஸ்வதி. 7 வயதில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றினார்.
15 வயதில் சென்னை சங்கீத சமாஜம் அரங்கில் நடந்த நடனம் நிகழ்ச்சியில் பெரிதும் பேசப்பட்டார். இந்நிகழ்ச்சியை பண்டிட் ரவிசங்கர் பாராட்டினார். பண்டிட் ரவிசங்கரின் சகோதரர் மூலமாக இந்தியாவில் பல இடங்களில் நடனமாட வாய்ப்பு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன என்ற பாடலுக்கு ஆடியதே முதலும் முடிவுமாக இருந்தது. டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் நடந்த நடனமே உலக புகழ் பெற்று தந்தது. இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றார். அடுத்ததாக ராஜம் கிருஷ்ணன். இவரின் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் பாராட்டு பெற்றது. இவர் எழுதிய நூல் தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிறது. பாரதியின் வரலாற்று புதினம் எழுதினது ராஜம் கிருஷ்ணன். தூத்துக்குடியில் தங்கி உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை கரிப்பு மணிகள் தலைப்பில் புதினமாக வெளியிட்டார். படுகர் இன மக்கள், அதாவது நீலகிரியில் வாழும் படுகர் இன மக்களின் வாழ்க்கை குறித்த புதினம் குறிஞ்சித்தேன். மீனவர்களின் வாழ்க்கை குறித்த புதினம் அலைவாய்க்கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களை பற்றிய புதினம் சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படின்னு 2 புதினத்தை எழுதியிருப்பாங்க. குழந்தைகளின் தீப்பெட்டி தொழில் பற்றிய புதினம் கூட்டு குஞ்சிகள். பெண் சிசு கொலை பற்றிய புதினம் மண்ணகத்து பூந்துளிகள். வேருக்கு நீர் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். அடுத்தது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார் அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவர் பெற்ற விருதுகள் தாமரை திரு விருது இந்தியாவிடமிருந்தும், வாழ்வுரிமை விருது ஸ்வீடனிடமிருந்தும், காந்தி அமைதி விருது சுவிட்சர்லாந்திலிருந்தும் பெற்றார். இவர் பங்கேற்ற போராட்டங்கள் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், அதாவது லேண்ட் ஃபார் த டில்லர் ஃப்ரீடம் LAFTI தொடங்கி விவசாயிகள் வருமானம் பெற செய்தார். காந்தி வினோபா பாவுடன் பணியாற்றியுள்ளார். இவர் கூறிய கூற்று, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்ததாக சின்னப்பிள்ளை. களஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை உருவாக்கியவர் தான் இந்த சின்னப்பிள்ளை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயிடம் பெண் ஆற்றல் விருது, அதாவது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றுள்ளார். தமிழக அரசின் அவ்வை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருது, இந்திய அரசின் தாமரை தரு விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். அடுத்ததாக கற்கண்டு. புறப்பொருள் இலக்கணம் பற்றிய தகவல். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். 1. வெற்றி. வெற்றி என்றால் நிறைகளை கவர்தல். நம்ம ஷார்ட்டா தான் பார்க்குறோம், இது உள்ள நிறைய இருக்கும். வெற்றி என்பது நிறைகளை கவர்தல். வெற்றிப்பூ என்பது இட்லி பூ தான் வெற்றிப்பூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த இட்லி பூவுடைய நிறம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். 2. கரந்தை. நிறைகளை மீட்டல். கரந்தைப்பூ அப்படிங்கிறது நீலம், இளஞ்சிவப்பு, நீலம், அதாவது இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு நிறங்களில் பூ இருக்கும். இதனை கொட்டை கரந்தை என்றும் அழைப்பர். அடுத்ததாக வஞ்சி. வஞ்சி அப்படிங்கிறது போருக்கு செல்லுதல். காஞ்சி அப்படிங்கிறது போரிடல். காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் தான் காஞ்சி. காஞ்சிக்கு அடுத்தது நொச்சி. நொச்சி அப்படிங்கிறது போரிட்டு வெற்றி பெற்று போரிடும் போது அந்த மன்னன் கோட்டையை காத்து கொள்வதுதான் நொச்சி. உழிஞ்சை. அடுத்தது உழிஞ்சை அப்படிங்கிறது கோட்டையை கைப்பற்றுதல். போரிட போகும் அரசன் போரிட்டு அந்த எதிரி மன்னனின் கோட்டையை கைப்பற்றுதல் தான் உழிஞ்சை.
உழிஞ்சை என்பது இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய முடக்கத்தான் இருக்குல்ல, அதுதான் உழிஞ்சை அப்படின்னு சொல்றோம். தும்பை தும்பை அப்படிங்கிறது இரு நாட்டு வீரர்கள் போரிடல். வாகை அப்படிங்கிறது இரண்டு வீரர்களில் ஒருவர் வெற்றி பெறுதல், அதுதான் வாகை. போரில் வெற்றி பெறுதல் வாகை. 9வது பாடான் திணை. இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னா, பாடப்படும் ஆண்மகனின், அதாவது வெற்றி பெற்றவருக்காக பாடப்படும் திணை தான் ஆண்மகனின் வெற்றி பற்றி பாடம் கூடும் திணை தான் இந்த பாடான் திணை. வீரரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இவற்றை பற்றி பாடுவது பாடான் திணை. பொதுவியல் அப்படிங்கிறது வெற்றி முதல் பாடான் வரை பாடாததை பாடுவதுதான் பொதுவியல். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம். அப்போ மொத்தம் புறத்திணைகள் 12. பலவுள் தெரிக. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் இங்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, திருப்பதியையும் திருத்தணியையும் தான் குறிக்கும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். சரியான அகரவரிசையில் எழுதுக. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை அகரவரிசையில் எழுதும்போது முதலில் வருவது உழவு, ஏர், மண், மாடு என்ற வரிசையில் இருக்கும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் எதை உணர்த்துதுன்னா, நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதற்கு காரணம், தும்பைப்பூ எதுக்கு, வலிமையை நிலைநாட்ட. அடுத்ததாக படித்து சுவைக்க. ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியது காமு ஷெரீப். அம்மா, என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். தொகை சொற்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை விரிச்சு எழுதும்போது கிடைக்கக்கூடியது. நாற்றிசை, அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 4 கூட்டல் திசை. 4க்கு தமிழ் பக்கத்தில் எழுதியிருப்போம். 4 அப்படிங்கிறது தமிழ் எழுத்துல எண்ணுக்கு அந்த எழுத்து அந்த சா போன்ற எழுத்து. இப்போ 4 திசை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் என்னென்ன, இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது தான் முத்தமிழ். அடுத்ததாக இருதிணை 2 கூட்டல் திணை, உயர்திணை, அகிரிணை. முப்பால் 3 கூட்டல் பால். என்ன வரணும், முப்பாலுக்கு அறம், பொருள், இன்பம் அப்படின்னு வரணும். இது நாற்றிசைக்கானது. முப்பால் அப்படின்னா 3 கூட்டல் பால். என்ன 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்ததாக ஐந்திணை 5 கூட்டல் திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன 5 இணைகள். அடுத்ததாக அறுசுவை 6 கூட்டல் சுவை என்னென்ன, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இதுதான் அறுசுவை. அடுத்ததாக ஊர் பெயர்களின் மருவு. மரு அப்படிங்கிறது சுருக்கி எழுதக்கூடிய வார்த்தைகள். புதுக்கோட்டை, புதுகை, தஞ்சாவூர், தஞ்சை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, உதகமண்டலம், உதகை, கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுவை. இங்க பாருங்க, இது புதுச்சேரிக்கு புதுவை, அதாவது புதுக்கோட்டைக்கு பாருங்க புதுகை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கும்பகோணம், குடந்தை, திருநெல்வேலி, நெல்லை, மன்னார்குடி, மன்னை, மயிலாப்பூர், மயிலை, சைதாப்பேட்டை, சைதை. இது மறு பெயர்கள். அடுத்ததாக அகராதியில் காண்க. மிரியல் என்றால் மிளகு, வருத்தனை என்றால் பிழைப்பு, தொழில், பெருகுதல், மானிய உரிமை, சம்பளம், இதுதான் வருத்தனை. அதசி என்றால் சணல், துறிஞ்சில் என்றால் வௌவால் வகை, சீக்கரி மரம். கலைச்சொற்கள் அறிவோம். கன்சோலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம்,
கில்ட் வணிக குழு, இரிகேஷன் பாசனம், டெர்டரி நிலப்பகுதி. நூல்களும் ஆசிரியர்களும் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. இப்போ இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 7 பார்த்தோம். அடுத்த வகுப்பில் 10ஆம் வகுப்பு இயல் 8 காணலாம். இந்த 10ஆம் வகுப்பானது தமிழ் தகுதி தேர்வுக்கு மிகவும் முக்கியமானது. தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து தான் கேட்குறாங்க. தமிழ் தகுதி தேர்வானது டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் இருக்கு, டிஆர்பிக்கு மற்றும் ஒரு சிலபஸ் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் காணலாம். அதுக்கு என்ன சிலபஸ், அது எப்படி படிக்கணும், அதோடைய வினா விடைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து காணலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.